கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் உங்களுக்கான தகுதி, பதவி உயர்வு எல்லாம் உங்களை தேடி வரும். வாசிப்போம். லூக்கா எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு உடுத்தி. எவ்வளோ அழகான வார்த்தை! நம்ம எல்லாம் நினச்சா கூட இப்படி வராது. ஊழியக்காரனை உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள். இப்படி ஒரு உயர்வான நாள் உங்களை தேடி இன்னைக்கு வந்திருக்கு. இந்த வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம் யாருக்கெல்லாம் அளிக்கப்பட்டனா, யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, மோதிரம் கொடுக்கப்பட்டிருக்கு, தானியேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, மொர்தெகாய் எல்லாருமே கஷ்டத்தை அனுபவித்தவர்கள். உங்களுக்கு தெரியும், யோசேப்பு 13 வருடம், மொர்தெகாய் வாசப்படியில் காத்துக்கிட்டு இருந்தவன், தானியேல் அடிமை. இவங்க எல்லாருமே உயர்த்தப்பட்டாங்க. இதே போல் குற்றம் செய்து அப்பாட்ட எதிர்த்து நின்று எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் அவன் செய்த ஒன்றே ஒன்று, தகப்பனை பார்த்த உடனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அந்த மன்னிப்பு, ஒரு எக்ஸ்கியூஸ், புருஷன்கிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்க தப்பு இல்லை, மனைவிகிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்ப தப்பு இல்லை, பிள்ளைகள்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்ப தப்பு இல்லை. நீங்கள் அப்படி செய்தீங்கன்னா இன்று உயர்வு உங்களை தேடி வருகிறது. உங்களுக்கான உயர்வு உங்களை தேடி வரும். பதவி உயர்வு உங்களை தேடி வரும். அலுவலகத்தில் சிலரை மன்னிச்சிருங்க. நம்ம செய்த தவறோ சரியோ மன்னிச்சிருங்க, அவ்வளோதான். நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்கனாலே ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி பாருங்க, உங்கள் உயர்வு எப்படி தெரியுமா? மோதிரமாய் வரும், வஸ்திரம் வரும், ப்ரமோஷன் தானாக வரும். சிலருக்கு டபுள் ப்ரமோஷன் வரலாம், சிலருக்கு அரியரோடு சம்பளத்தோடு வரலாம். எது எப்படியோ இன்று உயர்வுக்கான நாள். உங்கள் பிள்ளைகள்கிட்ட நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். நம்ம ஆசீர்வாதத்துக்கு நம்ம தடையா இல்லாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். எங்களால் தகப்பனே, ஆண்டவர் எங்களை மன்னிச்சிட்டீங்கய்யா, நான் எங்களுக்கு ஒரு கன்ஃபெஷன் கொடுத்தீங்க, உமக்கு விரோதமாக, உமக்கு பரத்துக்கு விரோதமான பாவம் செய்தேன், அந்த ஒரு காரியத்தை மன்னித்தீங்க. எங்களுக்கான மகிழ்ச்சி கொண்டாட்டத்தினால் பெரிய விருந்து, இந்த சத்தியத்தை கேட்குறவங்க வீட்டில் பெரிய விருந்து கொண்டாட்டங்கள் உண்டாகும். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்து நன்மை செய்வோம். நல்ல பிதாவே, ஆமென்.